அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் இதுவரை இல்லாத மாற்றம். மகர ராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்களில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன? குறிப்பா மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் செலவுகளும் அதிகமாகவே இருக்குங்க. சுப செலவுகள் என்பது கட்டுக்கடங்காமல் போகுங்க. 6இல் குரு, ஜீவநதியும் மற்றும் என்று மூதுரையே உள்ளது. முயற்சி செய்தாலும் கூட எந்த செலவையும் தவிர்க்க முடியாது. சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க. இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது நாம் ஏற்கும் கடன் வளரும் என்பதை ஜோதிடம் விவரித்திருக்கு. அதிலிருந்து விடுபடுவது கடினம் என்பதையும் கூறியிருக்குதுங்க. கூடுமான வரையில் மகர ராசினியர்கள் இந்த வாரங்கள்ல கடன் வாங்குவதை தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு நல்லது. கடன் என்பது நாகப்பாம்பின் விஷத்தை விட கொடியது என கூறுகிறது ஜோதிடக்கலை. குடும்ப நலன் சம்பந்தமாக சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் பகையுணர்ச்சி மேலிட இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் உண்டாக இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்ற இருக்கும் பட்சத்தில் தவறான வரனை நிச்சயித்துவிடும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் வரனை பற்றி தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயித்து விட வேண்டாங்க. ஆரோக்கியத்திலும் கவனம் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ல் இருந்த குரு 6க்கு நகர்ந்து விட்டாரு என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய குரு 6ல் சென்று மறைவதால் எதிர்பாராத நன்மைகளை பெற இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பகை அழிய இருக்கு. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ல் உச்சம் பெற்று இருப்பதால் பரம சௌக்கியம் பெற இருக்கீங்க. தேவையற்ற மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை பெற்றால் வெற்றிகரமான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளை நினைக்க வேண்டாம். அதே போல நேர்மறையாக சிந்தித்தால் கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் 6ல் புதன் யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறார்கள். அரசாங்க வேலைக்கும் வெளிநாட்டு வேலைக்கும் முயற்சித்து வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல பணிச்சுமை என்பது சற்று அதிகரிக்குங்க. சகோதர உறவுகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். குறிப்பா மகர ராசினியர்கள் வீடு மனை வாங்கும் போது சொத்துக்கள்ல உள்ள வில்லங்கத்தை சரிபார்த்து வாங்குங்க. அதே போல் முக்கியஸ்தர்களை நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம். மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் 5ல் இருப்பதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் மன சஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதாலும்
செவ்வாய் பார்ப்பதாலும் எப்பொழுதும் ஒரு விவரிக்க முடியாத கவலையும் அச்சமும் மனதை எரிக்கும். ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது உள்ளீர்கள். அது மட்டுமில்லாம கடந்த சுமார் 5 வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தினால் சிரமப்பட்டு வந்த காரணத்தினால் கடைசி பகுதியான இந்த 2 வருடங்களில் ஒரு நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறார் சனி பகவான். இருப்பினும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. இருப்பினும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை தந்தருள்வார் சனி பகவான். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குது. கும்ப ராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை முறியடித்து அளவோடு லாபத்தை பெற்றிடும் திறனை அளித்தருள இருக்கார் ராகுவும் சனி பகவானும். எதிர்பாராத பண பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட கொடுங்க. அத்தகைய தருணங்கள்ல குருவினுடைய பார்வை பலத்தால நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகளினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திட்டமிட்டு செலவு செய்வது வேண்டுங்க. எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை அளிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் இக்காலகட்டங்கள்ல புதிய தயாரிப்புகள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அப்படியே ஈடுபட்டாலும் கூட அகல கால் வைக்க வேண்டாம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால அரசியலில் ஈடுபட்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர் உருவாகுங்க. நெருங்கி பழகியவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவாங்க. கட்சியிலும் மறைமுக எதிர்ப்பு உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கட்சி தொண்டர்கள் எவரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. தேவையற்ற எண்ணங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஆகியவை மேலிடக்கூடும். தினமும் சுமார் 30 நிமிடங்கள் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்குங்க. இந்த தியான முறை திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்த சுவாமி சித்பவனானந்த மகாராஜ் என்பவர் உபதேசித்ததாகுங்க. நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு பரிகாரமா இது அமைகிறது மாணவ மாணவிகளுக்கு. அது மட்டும் இல்லாம மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் குறைந்தே சஞ்சரிப்பதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்குங்க. விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை முன்னேற்றம் நிறைந்ததாகவே அமைய இருக்கு. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது.